எங்க அப்பா பெயர் காசிப ரிஷி. காசிப ரிஷிக்கும் எங்க அப்பாவுக்கு 2 மனைவி. அதிதிதி என்று சொல்ல. அதிதிதி. ஆமா சரி. 2 மனைவிமார்கள். ஆமா. அதிக்கு பிறந்த நாங்களோ அசுர குலம். அதிக்கு பிறந்தவர் அசுர கூட்டம். ஆமா. திதிக்கு பிறந்தவர் தேவர் கூட்டம். சபாஷ். அதிக்கு பிறந்தவர் அசுரர் கூட்டம். ஆமா. திதிக்கு பிறந்தவரோ தேவர் கூட்டம். உண்மைதான். என் பெயர் விவாத சுரனாய் இருந்தாலும் சுரனாய் இருந்தாலும் அது மட்டும் இல்லை. எப்படி தெரியுமா? அட கைகள் போட்ட பட்ட நூறுதான். கைகள் பட்ட பட்ட நூறுதான். ஐயா, என் கை என் திரேகம் என் கால் அப்படி பஜ 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 ஊருக்கு யாராவது இருந்தால் அவரோடு நான் சண்டைக்கு. உங்களுக்கு கை கால் பசபசன்னு ஊறுது. ஆமா. உங்க பசபசப்பு அடக்கணும். யாராவது எனக்கு எதிரி. கிட்டீர்னு அப்படியே மேல கையை தூக்குறீங்க. கிட்டீர்னு தூக்கி மேல ஒரு வயிறு போயிட்டு இருக்கும். சரி. அப்படியே புடிச்சு போங்க, பிச்சு வாயில வைக்கிறீங்க. அரை மணி நேரத்துல எல்லாம் தானே அடைக்கப்படும். வாங்க. படி இல்ல, இப்படி வந்த காரணம் என்னங்க? அந்த தேவ பசங்க பண்ற வேலை. இந்த அகில உலகத்துல மும்மூர்த்தி தேவர்களா இருந்தாலும் சரி, 48,000 ரிஷிமார்கள் கிண்ணர் கிண்டர் என்று சொல்லக்கூடிய யாரையடா அந்த தேவ பசங்க தேவர்களை யாவர்களா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் மாரியாயி, காளியாயி, செல்லியாயி, பூங்காயி, தேனாயின்னு சாமி இருக்குது. ஐயனாரப்ப, மாரியாயி, முனியப்ப, அப்புறம் என்னென்னமோ சாமி. முக்கோடி தேவரெல்லாம் சாமின்னு கும்பிடுறானுவ. ஒரு ஒக்காலோட நம்மள கும்பிடுறானா? ஒளி பசங்க இங்க பாரு, இங்க போனா சாமி இருக்குது, அங்க போனா ராமபோடு ஏழுமலை ஆகுறான், அந்தாண்ட போனா சிவபெருமாங்கிறான். ஒரு நாளைக்காவது உனக்கு கோயில் இருக்குதா? என்னையத்தான் அடிக்க வருவான். நானும் வாம்பக்கம் பேசிட்டு இருக்கல. மும்மூர்த்தி தேவர்களா இருந்தாலும் சரி, மயிருக்கு மண்டையில மாட்டிக்கிறேன். எங்கடா மாட்டிக்கிற? மண்டையில. மும்மூர்த்தி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணர் கிண்டர் என்று சொல்லக்கூடிய அனைவரும் என்னையை கண்டு அடக்க உடக்கமாக பயந்து இருக்க வேண்டும். அது மட்டுமில்ல, இந்த கிழக்கு மேற்கில் முளைக்கக்கூடிய சந்திர சூரியன் என்னைய கண்ட அடக்கமாக பணிவாக பயந்து போக வேண்டும். கண்டிப்பா. யாரைய பார்த்து? உங்களை கண்டால் என் முகத்தை பார்த்தாவே அப்படி பயந்து அப்படியே பயமாக நூலா போயிருவா இருக்கிறதுக்கு. மயிர்ராஜா அப்படி அடக்கமா பேச வேண்டும். மகாராஜா, நம்ம அரக்க குலத்துல வந்தவன் தான். இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி ஏன் வருது தெரியுமா? ஏன் வருது? இந்த அமாவாசை பௌர்ணமியும் நம்ம அரக்க குலத்துல சேர்ந்தவன் பண்ண வேலைதான். ஆதியில தேவர்கள் அமிர்தம் கிடைக்கும் போது
அமிர்த கடையும் போது சமர்பாணி என்ற அரக்கன் தேவருடைய அம்சத்துல மூலம் இவன் வேஷம் போட்டு மாறு இடத்துல போய் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடு சென்றாக. எங்க போய் நின்னுக்கிட்டான்? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடு சென்றாக. நடு சென்டர்ல சமர்பாணி என்ற அரக்கன் போய் நின்னுக்கிட்டான். ஆனா தேவாமிர்தம் பகவானாகிய நாராயணன் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அனைவற்ற பேர்களுக்கும் கொடுத்து கொண்டு வருகின்றார். தேவருக்கெல்லாம் அமிர்தம் கொடுக்கிறார். உங்களை போற அசுரர்கள் எல்லாம் மது மாதுங்கிற குடி சாராய கல்லு போதை கொடுக்கிறார். மது மாது என்று சொல்லக்கூடிய கல்லு சாராயத்தை அணிந்து வருகின்றார். நம்ம அசுரகுலத்தில் பிறந்த சமர்பாணி என்ற அரக்கன் சந்திரனுக்கு சூரியனுக்கு சென்றது தெரியாம இவர் பகவான் மோகினி அவதாரத்துல அமிர்தம் கொடுத்துறாரு. இவன் வாங்கி நாக்கில நக்கி போடுறான். அமிர்தத்தை நக்கின உடனே இந்த சந்திரனும் சூரியனும் பகவான் கிட்ட கண்சாட காட்டுறாங்க. இங்க நிக்கிறவன் அரக்கன் இவன் தேவர் கிடையாது சொன்ன உடனே அந்த மோகினியாக இருந்த பகவான் ஆகிய நாராயணன் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை விட்டு ஒரே அறுத்தார். ஒரே அறுத்து விட்டார். அறுத்து பின்னாடி என்னடா செத்து விட்டான அங்க ஒரு பின்னாடி அப்படி சமர்பாடி என்ற அரக்க சக்கரத்துட்டு அறுத்த உடனே அந்த சிரம் ஏறு முண்ட வேறாக போச்சு. அந்த முண்டமா இருக்கிறதுதான் சிரமா இருக்கக்கூடியது ராகு பகவானும் முண்டமாக இருக்க போறது கேது பகவானும் படிச்சு நவக்கிரக நாயகனுக்கு ஒருத்தனா கொடுத்துருக்காங்க. அந்த சந்திராச்சூரியன் என்னைக்கு சந்திரன் காட்டினானோ இவனை நான் கொல்லாத விட மாட்டேன் அப்படிங்கிற ராகுக்கு கேதுவுக்கும் சரியான கோவம் வந்துருச்சு. அதனாலதான் ராகு பகவான் 15 நாள் இருக்கும் போது இந்த சந்திர சூரியனை முழுங்கி விடுவாரு, சந்திரனை முழுங்கி விடுவாரு. அன்னைக்குதான் அமாவாசை. சந்திரன சூரியனை முழுங்கணும் இந்த அளவு தான். அப்படி எல்லாம் கொடூர மந்திரமா இருந்து நம்மளால வாங்கலாம். ஆனா உங்களுக்கு மது மாதுகிறத கொடுத்து உங்களை கூட கெடுக்கிறான் தேவர்களை இன்னைக்கு அடக்க வேண்டும். கண்டிப்பா அனைவற்ற பேர்களை ஒழிக்க வேண்டும். கண்டிப்பா விடவே கூடாது. அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை? எனது ஆசை மனைவி நம்ம பொண்டாட்டிக்கிட்ட. என்னடா நம்ம பொண்டாட்டி? ஏய் அப்படி செல்றா தட்டலாம் வந்துடும். நான் கேக்குறது பதில் சொல்லிட்டு சொல்லு. இந்த ஊர்ல 2 வருஷத்துக்கு முன்ன வந்து வீம வேஷம் கட்டி ஆனேன். அதனால இன்னைக்கு மனைவியை கூப்பிட்டு ஆசை மனைவியை வரவழைக்க வேண்டும். ஆமா, வரவழைத்து என் மனைவியிடத்திலே சில வார்த்தைகளை பேசிவிட்டு ஆமா பிறகு நிறைய வார்த்தைகள் பேச வேண்டியது இருக்குது. வண்டிக்கு போறவனும் கெட்டிக்கு போறவனும் வந்தா தான் நிச்சயம். அன்னைக்கு பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க. வண்டிக்கு போறவனும் கெட்டிக்கு போறவனும் வந்தா தான் நிச்சயம். இன்னைக்கு நம்ம தேவரை சிறப்பிக்க போறோம். ஆமா, போறதே போறோம். பொண்டாட்டிக்கிட்ட சாம்பளம் வாங்கிட்டு போனோம்னா இன்னைக்கும் சொல்றேன், ஒரு ஆம்பளை 1000 சண்டை வீட்டுல இருந்தாலும் வீட்டு விட்டு ஆம்பளை வெளியே போறான்னா எங்க நமக்குள்ள 1000 சண்டை இருக்கும். வெளியில பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு தாய்க்குள்ள சொல்லி அனுப்பணும். அப்பதான் ரோட்ல போற பஸ் நடு ரோட்லயே போவோம். போறியா போ, கட்டி நேரம் அடிச்சுட்டா போற அப்படியே பஸ் அடிச்சு சேர்த்து கொடுப்போ. அப்புறம் பைபாஸ்ல போற ரோட் மேலதான் ஏறும். அதனால அது இருக்கு இல்லைங்க. அந்த மாதிரி நம்ம பொண்டாடிட்ட சொல்லி வெற்றில தாம்பளம் வாங்கிட்டு போனோம் போற இடத்துல நம்மளுக்கு காரியம் பண்றது சரியா இருக்கும். என்னடா பண்றதுக்கு அந்த தேவை இருக்குங்க. அப்படி சொல்லு. நான் கூட்டு வரேங்க. அப்படியே ஓடி சென்று என் மனைவியை அதிசீக்கிரம் அழைத்து வா. மற்ற விஷயத்தை பின்னால் சொல்லி வருகின்றேன். ஆகட்டும். திருவேற்காட்டை ஆண்டு வரக்கூடிய நிசும்பாசுரனாகப்பட்டவன் இன்னைக்கு இருக்கிற சிதம்பரமே திருவேற்காடு தான் சொல்லுவாங்க. ஆற்காடுன்னு சொல்றாங்க பத்தியா, அந்த திருவேற்காடை இவரு தான் ஆண்டு வந்தார். அதனால திருவேற்காட்டை ஆண்டு வரக்கூடிய நிசும்பாசூரன் ஆசை தேவியாலாகப்பட்ட நித்யாவதி அழைக்க நித்யாவதி சபைக்கு தருப்பாங்க.